வணக்கம். மனிதர்கள் நாகரிகம் பெற்று கூடி வாழ ஆரம்பிச்சது முதன் முதலாக காடுகள்ல கூடி வாழ்ந்தாங்க. எப்பவுமே கூட்டம் கூட்டமா வாழக்கூடிய தன்மை தான் மனிதர்களுக்கு இருக்கு. அந்த கூட்டம் கூட்டமாக வாழக்கூடிய தன்மையில தான் கூட்டம் கூட்டமா சேர்ந்து ஒவ்வொரு ஊர் அமைத்து வாழத் தொடங்கினாங்க. காடுகள்ல கூட்டம் கூட்டமா வாழ்ந்த மக்கள் கீழே இறங்கி வராங்க. நதிக்கரை ஓரங்கள்ல கூட்டம் கூட்டமா ஆயங்களை ஏற்படுத்தி வாழ ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து அப்படியே நதிக்கரையில இருந்து காடுகள் பக்கம் நகர்றாங்க. சமவெளி பிரதேசங்கள்ல தூரமா நகர்றாங்க. காடுகள்லையும் தன்னுடைய வாழ்விடங்களை அமைக்கிறாங்க. இந்த வாழ்விடங்களை எதை அடிப்படையா வச்சு அமைக்கிறாங்க அப்படின்னா, நீரூற்றை அடிப்படையாக வைத்து அமைக்கிறாங்க. அந்த நீரூற்றை அடிப்படையாக வைத்து அமைப்பதனால்தான் அந்த குடியிருப்பு பகுதிக்கு ஊர் என்கின்ற பெயர் வருது. ஊர் அப்படிங்கிறது இந்த ஊற்று என்கின்ற பெயரை அடிப்படையாக வைத்து அந்த அடிப்படையில தான் ஊர் என்கின்ற ஒரு பெயர் பிறக்கிறது. ஊற்றை அடிப்படையாக வைத்து நீரூற்று. இப்போ ஆத்துல தண்ணி எல்லாம் வத்தி போச்சு, கோடை காலத்துல வத்தி போச்சுனாலும் சரிதான், மணல்ல தோண்டுனா நீர் ஊற்று தோண்டி அந்த இடத்துல நீர் எடுத்து சமையல் பண்ணலாம், குடிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். இப்போ எந்த காலத்திலும் நீர் எடுக்கக்கூடிய இடம் ஆறு. அதே மாதிரி ஆற்றுல இருந்து தூரமா போயாச்சு அப்படின்னா, இன்றைக்கு கிராமம்னு சொல்றாங்கல்ல, இந்த கிராமங்கள்ல கிணறுகள் அமைச்சுக்குவாங்க. கிணறு என்னது? நீர் ஊற்று தான். அது அதிகப்படியா தோண்டணும். பேர் ஊற்று. ஆத்துல ஒரு சின்னதா தோண்டின உடனே தண்ணி வந்துடும். ஆனா வெளியிடங்களுக்கு வந்தாச்சு அப்படின்னா அதிகப்படியா தோண்டணும். அதிகப்படியா தோண்டி ஒரு கிணறு அமைச்சு அதுல நீர் ஊற்று வரும். மண்ணுக்குள்ள நீர் இருக்கு. அந்த நீரை எடுத்து உபயோகப்படுத்த முடியுங்கிற நம்பிக்கை வருது. அதை புரிஞ்சுக்கிறான் இந்த மனிதன். அப்பந்தான் ஆற்று பக்கத்துல இருந்து தூரமா போயிட்டு தன்னுடைய வாழ்விடங்களை அமைக்கிறான். கிணறுகளை அடிப்படையாக வைத்து வாழ்விடங்களை அமைக்கிறான். இப்போ கிராமங்கள்ல எல்லாம் போய் பார்த்தாக்கா ஒவ்வொரு ஊர்களையும் ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணறு பெரிய நீர் ஊற்று அப்படி எடுத்துக்கலாம். ஆத்துல நம்ம தோன்றது சின்ன நீர் ஊற்று. வெளிய கிராமங்கள்ல தோன்றது பெரிய நீர் ஊற்று. அந்த நீர் ஊற்றை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டதுதான் ஊர் என்கின்ற பெயர்.